வான்னு கூப்பிட்ட வந்துட்டேன். பேசாம இருந்தா எப்படி? பொண்ணு தாயே, என்ன நான் மட்டும்தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு பொம்பளையும் பொங்கல் வைக்க காணா? எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் கிடைச்சாச்சா? யாருக்கு கிடைச்சாலும் அந்த இஸ்திரிப்பட்டி மூஞ்சிக்கு கிடைச்சிருக்காதே. தாயே பராசக்தி, புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு நித்தம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனே, என் சத்தம் காதுல விழலையா? வாயை திறந்து பதில் சொல்லு. அண்ணே அண்ணே. யாரு? அம்பாளா பேசுவது? அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள்? அறிவு கெட்டவனே. பராசக்தி வசன மாதிரியே இருக்கு. இது பராசக்தி இல்ல, திரும்பி பார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா மனோகரான்னு சொல்லும் போல இருக்கே. ஐயோ அண்ணே, இங்க பாருங்க, நான் தான் பரமசிவா. அடடே, நீயா? அண்ணே, நீங்க அடிக்கடி புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி ஒரு பொண்ணு புத்தம் புதுசா ஊரு கோடியில அப்பனோட வந்து இறங்கி இருக்கு. ஏகப்பட்ட சாமா வண்டி வேணும்னு கேட்டாங்க, பிடிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். வர்றேன்னு கொஞ்சம் நான் வர்றேன். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பட்டுமா? அண்ணே, வெறும் நன்றியோட போனா எப்படி? அது சரிதான். இந்த 5 ரூபா வச்சுக்க. அது செல்லாது. இந்த 2 ரூபா வச்சுக்க, இது செல்லும். பொங்கிருச்சான்னு பாத்துக்க போ. அப்பனை கூப்பிடுற லட்சியமாமா அது? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் விசில் அடிக்காதேன்னு. நான் என்னப்பா செய்யறது? 5 வயசுல இருந்து விசில் அடிச்சு அதே பழக்கமா போயிடுச்சு. உங்க அண்ணனை கண்டக்டருக்கு படிக்க வச்சேன். அவன் விசில் அடிக்கிற போதெல்லாம் நீ அடிச்சுக்கிட்டு அலையிற. நான் இருக்கிறதுனால சரியா போச்சு. வேற எவனா இருக்கும்போது விசில் அடிச்சா விஷயமே வேறையா இருக்கும். அப்பா, பஸ் வராது போல் இருக்கு, நம்ம நடந்தே போயிடலாமா? போயிடலாங்க. தூக்குங்க பொட்டிய. தூக்காதே. யோ, ஏன் சாமான நான் தூக்குறேன், நீ யாரையா கேக்குறக்கு? தப்பா நினைக்காதீங்க, என் பொண்ணு விசில் அடிச்சே பழக்கம். உங்க பொண்ணு இப்படித்தானே விசில் அடிக்குது. எங்க அக்கா இப்படி விசில் அடிச்சு பழக்கம். விசிலுக்கு விசில் சரியா போச்சு. நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கே வண்டின்னு சொல்றீங்க, வண்டியை காணோம். அது ஒரு பெரிய கதை. எங்க தாத்தாவுக்கு தாத்தா குதிரை வண்டியை வித்து தண்ணி போட்டாரு. எங்க தாத்தா குதிரையை வித்து தண்ணி போட்டாரு. எங்க அப்பா குதிரைக்கு வச்சிருந்த புல்ல வித்து தண்ணி போட்டாரு. அப்படின்னா உங்க பரம்பரையா புல் பரம்பரைன்னு சொல்லுங்க. என்னையா விசில் அடிக்கிற? நீங்க அடிக்கலாம், நாங்க அடிக்க கூடாதோ? பொம்பளை அடிக்கலாம், ஆம்பளை அடிச்சா தப்பா? சரிதான், போயா, எல்லாம் சரிதான். சும்மா அடிச்சு பாக்குறதா, மாட்டினா மாட்டுது. ஏங்க என்னங்க கூலி எவ்வளவு கேப்பீங்க? உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன்? அன்பா 3 வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே போதும். தம்பி, நீங்க என் புள்ள மாதிரி. என்ன ஆரம்பத்திலே உறவு மாத்துறாரு? இரு போக உன்னை மாமா வாக்கி காட்டுறேன். ஆமா, இந்த ஊர்ல எந்த வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும்? நியாயமா உலகத்துல பொம்பளை வச்சு வியாபாரம் பண்ணா நல்லா நடக்கும். அப்படியா? அப்பா, ஐயோ, விட்டா ஒன்னவே வச்சு வியாபாரம் பண்ணிடுவார் போல இருக்க. இவரை நம்பியா வந்த? ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இன்னும் முடிவு பண்ணவே இல்ல. இங்க கடை வச்சா நல்லா நடக்குமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? செக்கச்சவேர்னு சிகப்பா இருக்கீங்க, கிளிய பாக்குற மாதிரி இருக்கீங்க. கேட்கணுமா என்ன? கிளிய பாக்குற மாதிரி இல்லங்க, கிளிய பாத்துற மாதிரி. உங்க பொண்ணு நல்லா இருக்கு, முயற்சி பண்ணுங்க. நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த. இரு, கூடிய சீக்கிரம் குத்தி கொலை பண்ணிடுறேன். போங்க முன்னால. இவெல்லாம் ஒரு அப்பன். போலாமே. டேய் சக்தி, நம்ம பொண்ணு தாய் எப்படி இருக்கா? மைனரே, அன்னைக்கு தலையாரி வச்ச குறியில இருந்து நீங்க தப்பிச்சீங்க, தேவர் பேர மாட்டிக்கிட்டான். இப்ப நீங்க பொண்ணு தாய்க்கு வச்ச குறியில இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டா, ஆனா தேவர் பேரங்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்ப நிஜமான மைனரு நீங்க இல்ல, மருதுதான். அடிக்கடி தடவாதீங்க, அசிங்கமா இருக்கு. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாண்டா, பொறுத்திருந்து யாரு மைனர்னு பாரு. ஏ சாமி, இது உனக்கே நல்லா இருக்கா? எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம என் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. இப்ப மனசுல ஏதோ ஒரு பாதிப்பு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற அவரை பார்க்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவரே என்னை தொடர்ந்து வர்றப்போ பார்க்காம இருக்க முடியல. இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீதான் ஒரு வழி சொல்லணும். ஏமா மனுஷன், நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், கல்லுகிட்டயும் மரத்துக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கிய. சரியா தப்பான்னு என்ன கேளு, நான் சொல்றேன்.
நில்லு. நீ சிரிக்காம என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு தடவை சிரிச்சிரு ப்ளீஸ். எனக்கு சிரிப்பே மறந்து போச்சு. அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன். இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கணும். ஓடி போச்சு. ரெடியா? நான் என் 2 கையும் இப்படி வச்சுக்குவேன். உன் கைய இது 2த்துக்கும் நடுவுல இப்படி கொண்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டே சுத்தணும். அப்படி நீ சுத்திட்டீனா 50 எண்றதுக்குள்ள நீ சிரிச்சிடுவ. ஏய், கண்ணை மூடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஏய் ஏய், என்ன இங்க கலாட்டா? அண்ணா அண்ணா, இந்த அக்காக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியமா? ஏய், ஆமா. ஏய் ஏய் ஏய், பசங்களா ஓடிங்க ஓடிங்க. ஏன் அண்ணன் நம்மள எப்படி விரட்டுறாரு? இந்த அண்ணன் அக்காங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாட போறாங்க. மாயாண்டியா? ரொம்ப துள்ளிக்கிட்டு ஓடியாரியே. தடிக்கு விழுந்து கைய கால ஒடிச்சுக்க போறேன். கொஞ்சம் கை கொடுங்க. இந்த ஊர்ல பள்ளம் எங்க இருக்கு, மேடு எங்க இருக்குன்னு இந்த ஊர்க்காரங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரே. ஆபத்தை தானா தேடி போனா ஆண்டவன் கூட காப்பாத்த முடியாது. பார்த்து நடந்துக்கப்பா. என்ன இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் குழப்பிட்டே போறான்.
வாங்க வாங்க வாங்க. அகப்படாத விருந்தாளி அகப்பட்டிருக்கார். இவரை என் பங்குக்கு நான் அழகுபடுத்திட்டேன். இனிமே உங்க பங்குக்கு ஒவ்வொருத்தரா வந்து ராஜாவை அழகுபடுத்திட்டு போங்க. இனிமே இவன் நம்ம ஊர் பொண்ணுங்களை அவன் ஊர்ல இருந்து கூட எட்டி பார்க்க கூடாது. ஓகே, நடத்துங்க. உன் கண்ணுல கொல்லி வைக்க, கைய அடிச்சு அடுப்புல வைக்க, அடிச்சக்க கூட சேர்ந்த அக்கா நினைச்சல உனக்கு. ஏன் 6.25 லட்சணமே அவுத்து போட்ட கோமணமே ஓட பக்கம் ஒதுங்கலாமா நான் கேட்டேன். அப்பம் வயித்துல பிறந்தவனே கொண்டா இப்படி. அப்பா வகத்துல பிறந்தவனா? பிரசவத்தை இப்ப எப்படி மாத்திட்டாங்களா? டேய் என்னங்க என்ன பார்த்து டேங்குறீங்க? அவன இவனையா? நேத்து என்னடா சொன்ன? இந்த வயசுலயே இப்படி இருக்கியே, 16 வயசுல நான் எப்படி இருப்பேன் தானே கேட்டேன். இப்படிதான்டா இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான்டா இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். நல்ல வேளை இந்த அம்மாவை நான் லவ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். இந்த அடியை எவன் வாங்குறது? இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்குள்ள தள்ளுங்கய்யா. மாயாண்டி, இவனை இழுத்துக்கிட்டு போய் இந்த சீட்டை காட்டி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வா. நீ எப்பவோ என்கிட்ட மாட்டிக்க வேண்டிய ஆளு, அவங்கிட்ட மாட்டிக்கிட்ட. உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். வாடா. ஏப்பா, இந்த வருஷ திருவிழா கூத்துல கிருஷ்ண வேஷம் போட போறது யாருப்பா? வழக்கம் போல மாமூதா கிருஷ்ணன். அட போங்கப்பா, கிருஷ்ணன் வேஷம் போட்டு அழுத்து போச்சு. ஏன் புல்லாங்குழல் வாச்சு வாயே பெருசாகி போச்சு. ராதையும் வரக்கானா, கோதையும் வரக்கானா. அண்ணே, அந்த கிருஷ்ண வேஷம் நான் போட்டுக்கிறேன். புல்லாங்குழல் கொடுங்க. ஏண்டா புல்லாங்குழல் உயரம் கூட இல்ல, நீ கிருஷ்ணனா? புல்லாங்குழல் வேண்டாம், மௌத்தார் கண் கொடுங்க. அது சிறுசா தானே இருக்கும். அது என் உயரத்துக்கு அதுக்கு சரியா இருக்கும்ல. அட பாவிங்களா, அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணலீலா கதையே மாத்துறீங்களடா. இந்தாப்பா, கிருஷ்ணன் வேஷம் யாரு போடுறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இந்த வருஷம் துச்சாதன வேஷம் போட போறேன். போட்டா அப்பதானே திரௌபதி சேலையை உரியலாம். நான் உரியறேனே, நான் உரியவேனே. நான் தான் உரியவேன். நான் நல்லா உரிவேன். டேய், எல்லாரும் சேர்ந்து உரியறதுக்கு இது என்ன திரௌபதி கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நான் தான் துச்சாதன வேஷம் போட போறேன். திரௌபதியா நடிக்கிறவ புத்தம் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா 16 வயசுல இருக்கணும். அண்ணே ஒண்ணு செய்யலாம் அண்ணே. திரௌபதியே வேண்டாங்கறியா? அதுல என்ன, திரௌபதி வேஷத்துக்கு 16 வயசுல ஒரு ஆள் இருக்குட்ட. நானே பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேனே. சேலையை உரியணும்னு சொன்னீங்களே, உரிங்க ஐயா. ஐயோ